வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி 1 கிலோ பாசுமதி ரைஸோடு நம்ம இன்றைக்கி செய்யலாம். வீட்டில் ஒரு 500 செலவு பண்ணிங்கன்னா நம்ம சொந்தங்களோட ஒரு 6 பேரோட நம்ம உட்காந்து வயிறு நிறையா சாப்பிட்லாம். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி சிக்கன் தம் பிரியாணி பார்ப்போம். 1 கிலோ பிரியாணிக்கு ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் போட்டு எடுத்துக்கோங்க. நான் மசாலாவுக்கு தனியாக பொரிச்சு எடுத்துக்குவேன். லாஸ்ட்டாக ரைஸுக்கு சேர்க்குறப்போ தனியாக பொரிச்சு எடுத்துக்கணும். வெங்காயம் 2 இதாக நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கணும். சாப்பாடுக்கும் மேலே தம் விடுறதுக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். மசாலா சேர்க்குறப்பையும் பொரிச்சுக்கணும். வாங்க இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி பொரிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டு இந்த பொன்னிறத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறத்துக்கு வறுத்து எடுத்துகிட்டு இப்போ நான் 1 கிலோ கறியை கழுவி வச்சுட்டு மசாலா சேர்க்கணும். வாங்க அதையும் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், நான் வீட்டில் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா இருக்குது, அது 1 ஸ்பூன் போடுவேன் நான். அப்புறம் கரம் மசாலா, அது 1 ஸ்பூனு. இதில் 1 கிலோக்குள்ளான அளவு. அடுத்து நம்ம என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் 10 துண்டு எடுத்து வச்சுட்டேன். 1 ஸ்பூன் ஜீரகம். எல்லாம் போடுறோம் பாருங்கள். அடுத்து நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா. இந்த புதினா நல்லா வாசம், உங்களுக்கு அந்த வாசம் நல்லா எடுத்து கொடுக்கும். புதினா கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குங்க. ஒரு 4 மிளகா நல்ல நடுவாக இப்படி வெட்டி நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் சொன்னல 2 இதாக எடுத்து வச்சுக்கோங்க. பொரிச்ச வெங்காயம் வேறு மசாலா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன்னா அதுமாதிரி தம்முக்கு கொஞ்சம் விட போகிறேன். தம்முக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மசாலாவில் சேர்த்தாச்சு அது வெங்காயம். இப்போ 5 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் 2மே இஞ்சி பூண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். 1 லெமனு, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் உப்பு மசாலா சேர்த்தப்பறம் பார்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கணும் உங்களுக்கு பத்தலைன்னா. அப்போ 200 தயிர், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மசாலாவோட. அதுக்கப்புறம் நம்ம தயிர் போட்டாச்சா, இந்த நம்ம பொரிச்ச வெங்காயம் இருக்குது அந்த எண்ணெயை வேஸ்ட்டு பண்ணாமல் இதில் போட்டுக்கலாம். நல்லா அந்த எண்ணெயையும் சேர்ந்து உட்காரும். இதில் போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயை இதில் போட்டு நல்லா மசாலா போட்டு நல்லா சேர்த்து எடுத்துருங்க. நல்லா பெரட்டி வச்சுருங்க. 1 மணி நேரம் நம்ம மசாலா சேர்த்து பெரட்டி வச்சுக்கணும். இது மாதிரி பாருங்கள், மசாலா இது மாதிரி சேரும். நல்லா செஞ்சு வச்சுங்க. நம்ம அடுத்து சேர்ந்து 1 மணி நேரம் கழித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்னதுன்னா, அடுத்து நம்ம ஒரு பெரிய சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது மாதிரி நம்ம வேக விட்டுக்கணும் கறியை. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்ருங்க. வேக விட்டுட்டு நம்ம அடுத்தது தண்ணி, பாசுமதி ரைஸு நான் ஆல்ரெடி கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இந்த கறி மசாலா சேர்க்குறப்ப வைக்கக்கூடாது. நீங்கள் இந்த கறி சமைக்கிறப்ப அந்த மசாலா சேர்ப்பீங்களா அப்போயே நீங்கள் போட்டு வச்சுக்கணும். தண்ணியை நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அடுத்து 3 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் 5-6 துண்டு நான் சேர்த்து வச்சுருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் போட்டு தண்ணி நல்லா வேக விட்டுங்க. அடுத்து நான் 1 கிலோ பாசுமதி ரைஸை இதில் தண்ணியில் போடலாம். வேக விட்டுக்கலாம் அரிசியை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மெயின் உப்பு பார்த்துங்க. இதுக்கப்புறம் நம்ம 3/4 அரிசி வெந்துருச்சு. இப்போ வடிகட்டி நம்ம அந்த கறி மசாலா வெந்ததில் அதில் போடலாம். இது மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டிருக்கேன். அடுத்த ஒரு லேயர் போடுவேன். லேயர் போட்டு தம்மு போட்டுங்க.
மாதிரி ஈக்குவலாக நம்ம வந்து சாப்பாடை நாலா பக்கட்டும் நம்ம இது பண்ணி ஈக்குவல் பண்ணி வச்சுக்கிடணும். அடுத்து நம்ம வந்து 2 கலர் தண்ணியில் சேர்த்து நம்ம இது மாதிரி ஊற்றிக்கலாம். ஒன்று மஞ்சள், ஒன்று சிவப்பு மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டேன். மாதிரி ஊற்றிங்க. உங்களுக்கு சாப்பாடு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம அந்த பொரிச்சு வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நீங்கள் இன்னொன்றும் செய்யலாம். அந்த வெங்காயம் போடுறீங்களா, அந்த டைமில் நீங்கள் அந்த முந்திரி, திராட்சை நல்லா நெய்யில் வறுத்து கூட நீங்கள் மாதிரி இந்த மாதிரி தம்முக்குற டைமில் கூட போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். வாங்க இப்போ தம்மு கூட்டாச்சு. 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். தம்முக்குறப்போ நீங்கள் கடாயை அடியில் விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் விட்ருங்க. நல்லா தம்மாயிட்டு ஒரு 5-10 நிமிஷம் கழித்து திருப்பி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி எடுத்துருங்க. 20 நிமிஷம் கழித்து எடுத்துருங்க. அது சாப்பாடு பாருங்கள், அருமையான ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே செஞ்சு பாருங்கள். சந்தோஷமாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே கிடைக்கணும். எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி.